அப்போஸ்தலன் பவுல் போற்றப்பட வேண்டிய ஒரு ஊழியக்காரன். நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34வது வசனத்தில் அவன் பிறருடைய பொருளை இச்சிக்கவில்லை என்றும் அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் அவனுடைய கைகளே வேலை செய்தது என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடபடிகள் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு யூத குடும்பம் கூடாரம் பண்ணுகிற தொழில் நடத்துபவர்களாய் இருந்தார்கள். எதிர்காலத்தில் இவர்கள் தன் உடன் ஊழியக்காரர்கள் ஆவார்கள் என்ற எண்ணத்தில் பவுல் அவர்களோடு சேர்ந்து அந்த தொழிலை செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இதை நீங்கள் ரோமர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். பவுல் செல்வந்தன், அதிகமாக படித்தவன், இயேசுவின் ஒரு தொடுதலில் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் குப்பையாக நினைத்து விட்டு ஊழியத்திற்கு வந்தவன். இப்போது அவனுக்காகவும் அவனோடு கூட இருப்பவர்களுக்காகவும் அவனுடைய கைகளையே வேலை செய்கிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம் என்றும் பதிவு செய்திருக்கிறான். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனம் வரையில் சொல்லப்பட்ட காரியங்களை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். பவுல் இலவசமாய் யாரிடத்திலும் சாப்பிடுவதில்லை என்றும் ஒருவனுக்கு பாரமாய் இருக்காதபடி இரவும் பகலும் பிரயாசப்பட்டு வேலை செய்து சாப்பிடுவோம் என்றும் ஒருவனுக்கு வேலை செய்ய மனதில்லாமல் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்றும் சோம்பேறிகள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்றும் மற்றும் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். இப்படி பவுல் சொன்னதை எல்லாம் கொஞ்சம் ஜீரணித்துக் கொள்வோம். இந்த காலத்தில் இப்படியான ஒரு ஊழியனை காண்பது மிகவும் அரிதிலும் அரிது. நாமும் நம் கைகளாலே உழைத்து சாப்பிடுவோம், முடியாதவர்களுக்கு கொடுப்போம், அப்படியே இயேசுவையும் அறிவிப்போம், தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். ஆமேன். பிரியமானவர்களே, இயேசுவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வாதமாக வாழ்ந்து இயேசு தன்னுடைய ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்து மீட்டெடுத்த நம்முடைய ஆத்துமாவை நம் வாழ்நாளின் கடைசி வரை காத்துக்கொண்டு கர்த்தருடைய நேரத்தில் ஓட்டத்தை ஜெயமாக முடிப்போம். ஆமேன்.